ஓம் சக்தி. சக்தியிலே என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேர் லோகங்க, இபியில் வேலை செய்கிறாருங்க. அவர் எங்கள் கிராம வழிபாட்டு குழுவிலே இருக்கார், நல்ல தொண்டர். அவரும் ஒரு சகாக்களும் ஒரு சமயம் ஹெச்டிஎல் லைனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இவருடைய தலை கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருந்த அந்த ஹெச்டிஎல் லைன் கம்பியில் பட்டுருச்சு. அவ்வளோதான், இவர் ஓம் சக்தின்னு கத்திக்கிட்டே காக்கா ஏட்டா திரிகிட்டு கீழே விழுந்தார். உடனே ஆஸ்பத்திரியில் போட்டாங்க, கோமாவில் கிடக்கிறாரு. உடனே அவங்க உறவினர்கள் ஒரு சிலர் அம்மாட்ட போனாங்க, அம்மாட்ட போய் முறையிட்டாங்க. அம்மா சொன்னாங்கலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லாயிரு, சரியாயிரு, அவங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதான் மாதிரி வந்தாங்க. ஒரு 5 நாளே அவர் நல்லா குணமாகி மறுபடியும் வேலைக்கு போயிட்டாருங்க. அந்த கரண்ட் கம்பி பட்ட அவருடைய மண்டையில் தலையில் அவர் 6 இன்ச்சு அல்லது 7 இன்ச்சு நிலத்துக்கு அப்படியே முடியலாமல் இன்னுமே சொட்டையாத்தானுங்க இருக்கு. ஹெச்டி லைனில் ஷாக் அடித்து தப்பிச்ச ஒரே மனுஷன் நமக்கு தெரிஞ்சு அவர் தானுங்க. அவர் சொன்ன வார்த்தை இன்னும் கீழ் விழுகும் பொழுது ஓம் சக்தி அப்படின்னு. ஓம் சக்தி என்றாலே ஓடோடி வருவாளே, பராசக்தி என்றாலே பறந்தோடி வருவாளே. எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா சக்தியில். அதே மாதிரி பாருங்க, என்னுடைய இன்னொரு நண்பர் நம்ம கோயிலில் எப்பவுமே நம்ம கோயில் அம்மா கோயிலுக்கு போன உடனே செய்ய வேண்டிய நடைமுறையில் என்னென்னா, அங்கே பிரச்சனை பண்ணணும், எலுமிச்சம்பழம் தெய்வம் போடணும், கருவறைக்கு தேங்காய் பழம் உடைக்கணும், நம்ம குரு அம்மா ஆலயத்தை வளம் வரும்போது தரிசனம் பண்ணி கும்பிடணும், அப்புறம் பாத பூஜைக்கு போவதாக இருந்தால் போகணும். இதெல்லாம் செய்யாமல் எடுத்தோடனே பாத பூஜைக்கு போகக்கூடாது. அப்படித்தான் என்னுடைய இன்னொரு நண்பர் ஒரு எதுவுமே இதெல்லாம் செய்ய மாட்டாருங்க. வருவார், ரூம் போட்டு தூங்குவார், அப்புறம் டோக்கன் வாங்கிட்டு நேராக பாத பூஜைக்கு போவார். அவங்க தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, இடுப்பில் பயங்கரமான பிரச்சனை, எந்த வேலையும் செய்ய முடியல. அதுக்காக இவனை அனுப்பிச்சாங்க. இவன் இந்த நடைமுறையில் போனானுங்க. அம்மா ஒன்றுமே சொல்ல. அப்புறம் என்கிட்ட அண்ணா அப்படின்னா அம்மா வாயை திறக்கலைன்னா மௌனமாக இருந்துட்டாங்க. முன்னால் இருக்கிறவங்க பேசுனாங்க, பின்னால் இருக்கிறவங்க பேசுனாங்க, என்கிட்ட பேசுறீங்கன்னா அப்படின்னு. எப்படா பேசுவாங்க? நடைமுறையே இப்படி இருக்குது, நீ வந்தா அதெல்லாம் எதுவுமே செய்யாம என்னமா பணத்தை கட்டிட்டா ஜோசியாரன் போகிற மாதிரி போய் கேட்டா பேசுவாங்களாடா? கேட்டா தெய்வம் ஒரு மரியாதை வேண்டாம். இந்த மாதிரி எத்தனை நடைமுறை இருக்குது, இதெல்லாம் செய்யணுமான்றா. நாளைக்கு காலையில் முதல்ல இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் நீ அம்மாட்ட பட கண்டிப்பாக பேசுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் ஒழுங்காக அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அங்கே பிரச்சனை பண்ணார், கருவறைக்கு தேங்காய் உடைச்சாரு, எலுமிச்சம்பழம் தெய்வம் போட்டார், அப்புறம் அம்மாவுடைய குரு தரிசனம் பார்த்தாரு வலம் வரும் பொழுது. அப்புறம் உள்ளே போனார். ஆள்கூடத்துக்கு போனேன். அம்மா அவங்க தாயாருக்கு என்ன வைத்தியம் பண்ணணும் அப்படி சொல்லி மருந்து சொன்னாங்க. போய் செஞ்சாங்க. நாளே நல்ல குணமாயிடுச்சு. இப்போ பாருங்க, தப்பு பராசக்தி மேலே கிடையாது, பக்தன் தான் தவறு செய்கிறான். இன்னொரு குடும்பம் பாருங்க, அவங்க அங்க பிரச்சனை பண்ணுறதுனா கேவலங்களாமா. இந்த பையன் எப்படி இருந்தவங்க. அதே மாதிரி இன்னொரு குடும்பம், அவங்க பெரியவங்க, குடும்பத்தை சேர்ந்த பெரியவங்க, இவங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பிள்ளையும் மருமகனையுமே அங்க பிரச்சனை பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்களாம். ஆனால் கல்யாணம் ஆனவனால சொன்னதுக்கு அது எங்களுக்கு ஷையா இருக்குது, கௌரவ குறைச்சலா இருக்குது, வெக்கமா இருக்குது அப்படின்னு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ சொல்லி பார்த்தா பெரியவங்க கேட்கல. கடைசியில் என்னாச்சுங்க, அந்த மாப்பிள்ளை பையன் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது நிலவு தலையில பலமாக இடித்து மயங்கி விழுந்துட்டானுங்க. ஆஸ்பத்திரி ஒண்டி போட கோமாவில் கிடக்கிறான். இப்போ முடியான்னு சொல்ல இந்த புள்ள அம்மாட்ட வேண்டிக்கிறா, அம்மா 48 தடவை அங்கே பிரச்சனை பண்ணிக்கிறேன், என் புருஷனை காப்பாத்து, ஒரு தடவை செய்ய மாட்டேன்னு சொன்னவோ 48 தடவை பண்றேன்னு வேண்டான். அதான் மாதிரிங்க அம்மாலே சில நாட்கள்லேயே குணப்படுத்தி கொடுத்துருச்சு. அப்போ 2 பேருமே அங்கே பிரச்சனை பண்ணாங்க. ஏற்கனவே செய்ய வேண்டியது 1, இப்போ செய்ய வேண்டியது 48, மொத்தம் 49 தடவை உருவம் செஞ்சாங்க சக்திகளை. அடுத்த சக்தியில் இந்த எலுமிச்சம்பழம் தலை தீபம் வந்தப்பெல்லாம் போடணும், அது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில் ஒரு வரலாறு இருக்கு சக்தியில். என்னுடைய நண்பர் இன்னொருத்தர், அவர் வசதியானவர், அப்புறம் கல்யாண வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, விசாரிக்காம கல்யாணம் பண்ணிட்டாருங்க. அவன் காரணமா வாச்ச பொண்டாட்டி ஒரு ரவுடி, இவருடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். குழந்தை கொஞ்சம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் என்ன பண்ணா, சொத்தை எங்கிட்ட கொடுத்து போட்டு நீ ஓடு வெளியே, அந்த மாதிரி முழு சொத்தையும் தனக்கு வேணுங்கிற மாதிரி தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவர் எவ்வளோ சொல்லி கேட்கல. இல்லை உனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்குற, வாங்கிட்டு போன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. கடைசியில் என்ன ஆச்சுங்க, கூலிப்படையை வச்சு இவரை கொலை செய்ய ஏற்பாடு பண்ணிக்கிட்டா. இவர் உயிருக்கு பயந்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கார். இப்படியே அவருக்கு ஒரு நல்வினை இருந்தது. மருவத்தூர் சேர்ந்தாரு. அம்மா போய் பார்த்தாரு. அம்மா சொன்னாங்க,
இங்குள்ள கோவில் கடையில் 9 எலுமிச்சம்பழத்தை வாங்கி நாகபீடத்தில் தீபம் போட்டுட்டு போ, 18 தீபம், பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. தைரியமாக போ, இதுமாக நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவரும் 9 பழத்தை வாங்கிங்க 18 தீபம் நாகபீடத்தில் போட்டு வேண்டிக்கிட்டு போனாருங்க. பயந்துக்கிட்டே போனாருங்க வீட்டுக்குள்ளே. அங்கே ஒரே அதிசயம், இந்த சண்டைக்கார மனைவி அமைதியாக இருக்கிறா. இவரை பார்த்தோன்னே பேசுகிறா. என்னன்னு பேசுகிறா? நம்மளுக்கு எதுக்கும் தகராறு, பிரியறதுன்னு ஆகிப்போச்சு, அமைதியாக பிரிஞ்சுக்கலாம், நீங்கள் கொடுக்கறத கொடுங்க, நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டா ஒரே வார்த்தையில். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அந்த அம்மா கேட்டதுக்கு மேலேயே பணத்தை சேர்த்தி கொடுத்து டைவர்ஸ் எழுதி அப்பயே வாங்கிட்டாருங்க. கதை அதோட முடியலைங்க. மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார், வேற ஒரு கல்யாணம் பண்ணாருங்களா. அது இதே மாதிரி பிரச்சனையாகி அதுவும் பிரிஞ்சு போச்சு. அந்த சம்சாரத்துக்குமே குழந்தை இல்லை. மொத்தத்தில் 2 கட்டையுமே 2க்கும் குழந்தை இல்லை. அப்போ அவர் என்ன தப்பு பண்ணாருனாங்க, அம்மா முதல்ல சொன்னாங்க பாருங்க 9 எலுமிச்சம்பழத்தை வாங்கி தீபம் போடணும்னு சொல்லி, அதை செஞ்சது தான் முதலும் கடைசி. அதுக்கு பின்னால இது வரைக்கும் அவர் எலுமிச்சம்பழ தீபம் போடவே இல்லை. 25 வருஷமா வந்துட்டு இருக்காரு. மன்ற தலைவர் வேற அவரு. 2வது தடவை ஒரு தடவை கூட எலுமிச்சம்பழ தீபம் போட்டதே இல்லைங்க. அதனால அவர் குடும்ப வாழ்க்கையே நிலைக்காம எல்லாமே வீணா போச்சு சக்தியில. அதனால மருவத்தூர்ல அம்மா சொல்லி கொடுத்த ஒவ்வொரு முறைகளையும் வந்துங்க, அந்த எல்லா முறைகளுமே தனி மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர்ப்பதற்காகத்தான் அம்மா சொல்லி கொடுத்துக்கிறார் சக்தியில. அதனால அதெல்லாம் தவறாம செய்யணும். அவர் சோம்பேறித்தனப்படக்கூடாது, அசால்ட்டா இருக்கக்கூடாது சக்தியில. அடுத்து பாருங்க, மருவத்தூர்ல அம்மா சுத்தி இருக்கிற அந்த தெய்வங்கள் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் வந்து பக்தர்கிட்ட விளையாடுறாங்கன்னு பாருங்க. ஒரு மன்ற பெண்மணி சப்தகன்னியர் கோவில்ல பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க காலையில் நேரம், எல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு. அப்ப அவங்க பின்னால ஒரு குரல் கேட்குது, சக்தி எனக்கு ஏதாச்சும் வேலை விடுங்க சக்தி, நானும் தொண்டு செய்யறேன் அப்படின்னு சொல்லி. இந்த அம்மா திரும்பி பாக்குறாங்க, வராகி அம்மா நின்றுட்டு இருக்குது. அவ்வளவுதான், இந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. எப்படி பார்த்தீங்களா? மருவத்தூர்ல அங்க இருக்கிற தெய்வங்களே தொண்டு செய்யறதுக்கு ஏங்குறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? தொண்டு செய்ய போறோம், கடைசியில் அவர் இதை சொன்னாரு இதை சொன்னாருன்னு சொல்லி அந்த மனநிலை மாறி தொண்டு செய்யாததான் ஆர்வம் குறைஞ்சோ விட்டுறோம். ஒரு சமயம் அம்மா டூர்ல போயிட்டு இருக்கும் பொழுது முன்னால போயிட்டு இருக்கிற கார் திடீர்னு பிரேக் போட்டதுனால வரிசையா எல்லா காருமே ஒன்னோடு மோதி சின்ன சின்ன டேமேஜ் ஆகி போச்சுங்க. அப்போ ஏன் இப்படி நடந்தது? அம்மா நல்ல காரியம் தானே போயிட்டு இருக்கிற அப்படின்னு ஆராய்ச்சி அம்மாட்ட கேட்கும் பொழுது அம்மா சொன்னாங்க, மறுபடியும் ஒரு தடவை, என்னுடைய அருளை அடைவது என்பது எளிதான வழி அல்ல, சிரமப்படணும். எப்படின்னா, நீ அருள் அடையணுக்கா என் கூட வர்ற, ஆனா உன்னை பிடிச்ச விதி உன்னை விடாம அதுல இருந்து விலகி போகுமாறு பல தடைகளை உண்டு செய்யும், அதையும் மீறி நீ வரணும், அப்பத்தான் என்னுடைய அருள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளவு பேர் உண்மை பார்த்தீங்களா? தொண்டு செயல அப்படித்தானுங்க, நம்ம பலவிதமான இடைஞ்சல் வரும், அதையும் மீறி சகிப்புத்தன்மையோட அம்மா மேல பாரத்தை போட்டு மனசுக்குள்ள குருகுடி சரணம் திருகுடி சரணம் சொல்லிக்கிட்டே நம்ம தொண்டு செய்யணும் சக்திகளை. இதுக்கு இந்த நிகழ்ச்சி கூட என்னால் சொல்ல முடியுங்க. எங்க பகுதியை சேர்ந்த ஒருத்தர், அவர் டாக்டருங்க, மார்ச் 3ஆம் தேதி தரிசனம் பண்ண வந்தாருங்க. அற்புதமான நாள் இல்லைங்களா? அந்த நாளை தரிசனம் பண்ண வந்தாருங்க. அப்போ கூட்டம் குறைவான இருந்த காலம் தானுங்க. அவர் ஒழுங்கா லைன் நின்று தான் வர்றாருங்க. ஆனா ஓம் சக்தி படத்து பக்கத்தால வரும் பொழுது அந்த இப்ப இந்த நுழைவு இருக்குதுங்களே, அந்த கருவறை நுழைவு அந்த பக்கத்தால் வரும் பொழுது நம்ம பாதுகாப்பு அளித்தவர்கள் யாரோ ஒருத்தர், நீங்க இடையல் முட்டி வந்தீங்க அதனால உங்களை விட மாட்டோம் வெளியே வாங்கன்னு சொல்லி கை பிடிச்சி வெளியே விட்டாங்க. இவர் என்னடா இப்படி படிச்சு மறுபடியும் போய் வரும்னு சொல்லி மறுபடியும் லைன் வந்து மறுபடியும் வந்தார். மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு தொண்டரை பிடிச்சி வெளியே இழுத்து விட்டார், நீ குறுக்க போந்தேன்னு சொல்லி. 3ஆவது தடவையும் போய் அதே மாதிரி நின்னாருங்க. 3ஆவது இடம் வரும்போது வேற ஒரு தொண்டரை அதே மாதிரி கைப்பிடிச்சு வெளியே இழுத்து விட்டார். உடனே அவர் கடும் கோபம் கொண்டு, சீ கிடக்குது அந்த சாமி, அப்படி போய் கும்பிடாட்டி என்ன அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டாருங்க. என்ன நடந்ததுங்க? அடுத்து ஏதோ ஒரு நோயாளி தனக்கு உடம்பு சரியில்லை வாங்கன்னு கூப்பிட வீட்டுக்கு இவர் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போனாருங்க. NH ரோட்டில் லாரி அடிபட்டு அந்த இடத்துலயே மரணம் அடைஞ்சிட்டாருங்க. அவர் மட்டும் கோவப்படாம மறுபடியும் பொறுமையா இருந்து அம்மாவை தரிசனம் பண்ணியிருந்தா கண்டிப்பா அவர் செத்துருக்க மாட்டாருங்க, சத்தியமா செத்துருக்க மாட்டாருங்க. ஆனா விதி அங்க ஜெயிச்சதுங்க. இவரு உணர்ச்சிக்கு அடிமையாயிட்டார். என்ன பண்றது சக்தியில? அடுத்து பாருங்க, நம்ம அதரவணகாளி அம்மா ஓம் சக்தி